ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது காஞ்ச அவரைக்கொட்டை புளிக்குழம்புங்க. இது மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காஞ்ச அவரைக்கொட்டைங்க பாருங்கள், 4 கிலோ இருக்குது. எல்லா கடையிலுமே கிடைக்குங்க. கிடைக்கலன்னா ஆன்லைனில் கூட கிடைக்குது. இது நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவரைக்கொட்டை வறுத்துக்கணுங்க. வறுத்துக்கலாம். 3-4 நிமிஷம் ஆகுங்க. இது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்டவ் கம்மி பண்ணின்னு நிதானமாக வறுத்துக்கணும், இல்லைனா டக்குன்னு தீஞ்சு போயிடும். தீயாமல் வறுத்துக்கோங்க. கொட்டை தீஞ்சு போச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காதுங்க, டேஸ்ட்டும் கிடைக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. எல்லாம் வெடித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது ஒரு பவுலில் போட்டுன்னு கழுவிக்கலாம். வறுத்து கழுவுன அவரைக்கொட்டை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். போதுங்க இந்த அளவுக்கு தண்ணி. குக்கர் மூடி போட்டுடலாங்க. விசில் போட்டு 4-5 விசில் வரட்டுங்க. நல்லா வெந்துடும். விசில் வந்தாவே அவரைக்கொட்டை விசில் வர்றதுக்குள்ளார நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பேன் வச்சுட்டு பேன் காஞ்சிடுச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேங்க. போதும் அந்த அளவுக்கு. சாம்பார் வெங்காயம் 150 கிராமுங்க. சாம்பார் வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு. அதனால தான் சாம்பார் வெங்காயம் சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. 2 பூண்டுங்க, மீடியம் சைஸு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கலாம். வெங்காயம் வதக்கினவே நல்லா வதங்கிடுங்க. கட் பண்ண தேவையில்லை. சாம்பார் வெங்காயமும் பூண்டும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிருக்கிறேங்க. 4 தக்காளி நறுக்குனது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் சட்னி மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கலாங்க. தக்காளி வேகிற அளவுக்கு. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் 1 கப்பு சேர்த்துக்கிறேங்க. நான் கொஞ்சமாக ஊற வச்சு க்ளீன் பண்ண புளி அதிலே சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு தேங்காய், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாங்க. உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா வெறும் சில்லி பவுடர் கூட தனியா பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. எல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். மசாலா 5 நிமிஷம் ஆற வச்சுருக்குறோங்க. ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு போதும். அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணுங்க. எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அவரைக்கொட்டை 4 விசில் வந்துடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. உங்களுக்கு வெளியில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், வெந்து எல்லாம் ஓப்பன் ஆகிருக்குது. இதை எடுத்து சைடில் வச்சுட்டு குழம்பு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு பாண்ட்லி வச்சுட்டுங்க. காஞ்சிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4-5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சீரகம் குழம்புல சேர்த்துனீங்கன்னா. 2 சேர்ந்து வெடிக்கட்டும். பாருங்கள், கடுகு சீரகமும் நல்லா வெடிக்குதுங்க. இப்போ நான் குட்டி குட்டியாக நறுக்குனேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை அதிலே சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கலாம். நீங்கள் குழம்பு ஆனதுக்கப்புறம் கூட தாளித்து போடலாங்க. நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிடுறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போது அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இதில் அரைச்சி வச்சு இந்த மசாலா சேர்த்தாச்சுங்க. குழம்புக்கு தேவையான உப்புவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்ச நேரம் இந்த அரைச்ச மசாலாவை வதக்கலாங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதும். எண்ணெயில் ரொம்ப கொதிக்கும். கம்மி பண்ணின்னு வதக்கங்க. மசாலா பாருங்கள் எண்ணெயில் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வேச்ச அவரைக்கொட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம்.
காய் எதுனா சேர்க்கலாமான்னா கத்திரிக்காய் சேர்க்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கணுமே, அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப கஞ்சியாக வெந்து போயிடுங்க. தண்ணி பத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். போதுங்க இந்த அளவுக்கு தண்ணி. கிளறிட்டு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளேயே அது கொஞ்சம் கெட்டியாகிடும். அவரைக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். நாம் இப்போ இதுக்கு கட் பண்ண மல்லி இலை போட்டுக்கலாங்க. போட்டு கிளறி விட்டுறலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க, இறக்கிக்கலாம். பாருங்கள், காஞ்ச அவரைக்கொட்டை புளி குழம்பு எவ்வளோ நல்லா வந்திருக்கு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி, சாப்பாடு, களி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.